சம்பவம். இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு உண்மை சம்பவத்தை கொண்டு வந்திருக்கேன். ரியல் கோஸ்ட் ஸ்டோரி. இந்த கதையை நம்ம கிட்ட சொன்னவங்க பேரு சரஸ். அவங்களுக்கு என்ன நடந்திருக்குன்னா, சரஸோட ஹஸ்பண்ட் அவர் லோரி டிரைவராக இருக்கார். ஸோ விடிய காலையில் நைட்டில் அந்த மாதிரி தான் அவர் வேலைக்கு போகுவார். ஸோ ஒரு நாள் என்ன நடக்குதுன்னா, சரஸோட ஹஸ்பண்ட் விடிய காலையில் வேலைக்கு கிளம்பி போகிறாரு. அந்த டைமில் சரஸ் கிட்ட சொல்கிறாங்க, சரஸ் என் பேக்கெல்லாம் எடுத்துகிட்டு வா, வேலைக்கு கிளம்பணும் அப்படி இப்படி சொல்லி. ஸோ சரஸும் எல்லா ஜாமானும் எடுத்து போய் கொடுத்துட்டு 2 பேரும் வெளியில் நின்று கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த கிளம்புற கொஞ்சம் கேப்பில் பேசிகிட்டு இருக்கிற டைமில் என்ன ஆகுதுன்னா, எங்கேயோ ஒரு இடத்துல பெருசாக ஒரு மரம் இடிஞ்சு விழுந்த மாதிரி அந்த மரத்துலேருந்து ஒரு சத்தமும் வந்திருக்கு. யாரும் வேகமாக கத்துற மாதிரி ஒரு சத்தமும் வந்திருக்கு. அவங்க 2 பேரும் திரும்பி பார்க்குறாங்க. அந்த இடத்துல இருக்கிற மரங்கள் எல்லாமே அப்படியே தான் இருக்குது. இருந்தாலும் மரம் கிளைகள் உடஞ்சி விழுந்த சத்தத்தோடு சேர்த்து ஒரு பெண்ணோட வாய்ஸும் வேகமாக கத்துற மாதிரி அவங்களுக்கு கேட்டுடுக்கு. ஸோ அப்போ 2 பேருக்கும் ஒன்றும் புரியல, என்ன சத்தமாக இருக்கும் அப்படின்னு. ஸோ ஆனால் சரஸோட ஹஸ்பண்ட் சொல்லியிருக்காரு, சரஸ் நான் வேலைக்கு கிளம்பி போயிடுவேன் இன்னும் கொஞ்ச நேரத்தில், நீ ரூமில் படுக்காத, ஹாலில் படுத்துக்கோ, அதுதான் உனக்கு சேஃபு, எனக்கு என்னமோ சரியாக படலைன்னு அவரோட ஹஸ்பண்ட் சொல்லியிருக்காங்க. அப்போது சரஸ் அதை பெருசாக எடுத்துக்காமல், சரி நீங்கள் பார்த்து போங்க அப்படின்னு சொல்லிட்டு சரஸ் என்ன பண்ணாங்கன்னா, நார்மலாக அவங்க போய் ரூமில் படுத்துட்டாங்க. ரூமில் படுத்துட்டோன்னே அவங்க பக்கத்துலேயே அவங்களுக்கு அந்த கண்ணாடி மாதிரி இருக்கும். ஸோ அந்த கண்ணாடி வெளியில் பார்த்தா வெளியில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு எல்லாமே தெரியும். ஸோ அவங்க படுத்துட்டு அப்படியே அந்த கண்ணாடியிலேயே சும்மா அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காங்க தூக்கம் வர்ற வரைக்கும். அப்போ என்னத்தை அவங்க பார்க்குறாங்கன்னா, திடீர்னு ஒரு பெரிய உருவம் அந்த ரொம்ப தூரத்துலேருந்து இவங்களோட ரூமை நோக்கி நடந்து வந்துக்கிட்டு இருக்கிறத அவங்க பார்க்குறாங்க. சரஸ் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அந்த உருவமும் ரொம்ப வேகமாக இவங்களை நோக்கி நடந்து வந்துக்கிட்டே இருக்கு. ஆனால் சரஸுக்கு என்ன செய்யறதுன்னு ஒன்றுமே புரியல. ஸ்டில் அவங்க பார்த்துக்கிட்டே தான் இருக்காங்க. அந்த உருவம் நேராக அவங்க ரூமுக்கிட்ட அந்த கண்ணாடியை திறந்து நேராக சரஸோட முடியை பிடிச்சி அப்படி ஒரு ஆட்டி அவங்க மேலே ஏறி உக்காந்துருச்சு. சரசுனால மூச்சு விட முடியல, எதுவுமே பண்ண முடியல, ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அந்த டைமில் சரஸுக்கு என்ன பண்ணுறது தெரியாமல் போனான்னு சாமியோட பேரும் அவங்களோட மந்திரத்தையும் அவங்க வாயிலேருந்து அவங்க சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அவங்க சொல்லிக்கிட்டே இருந்து கொஞ்ச நேரம் சென்று அந்த உருவம் அப்படியே சரஸை விட்டு மறைஞ்சு போயிடுச்சு. சரஸுக்கு ஹார்ட் பீட் பயங்கரமாக சத்தம் கேட்டு வேகமாக வீட்டிலேருந்து ஓடி ஹாலுக்கு அவங்க போயிருக்காங்க. அந்த டைமில் என்ன நடக்குதுன்னா, சரஸோட ஹஸ்பண்ட் சரஸுக்கு கால் பண்ணுறாங்க. அவர் சரஸுக்கிட்ட என்ன சொல்கிறாருன்னா, சரஸ் நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி நார்மலாக கேட்டோன்னே சரஸ் உடனே நடந்த விஷயங்களை சொல்கிறாங்க. அதுக்கு சரஸோட ஹஸ்பண்ட் என்ன சொல்கிறாருன்னா, நான் இப்போ ஒரு ஓரமாக லோரியை பார்க் பண்ணிவிட்டு உனக்கு கால் பண்ணேன். இங்கே இப்போ என்ன நடந்துச்சுன்னா, என்னை யாரும் ஃபாலோ பண்ணி வந்துக்கிட்டே இருக்காங்க. திரும்பி பார்த்தா அங்கே யாருமே இல்லை. ஏதோ ஒரு உருவம், பெரிய உருவம் என்னை ஃபாலோ பண்ணுது. எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. அதனால தான் லோரியை ஓரமாக பக்கி போட்டு உனக்கு முதல்ல கால் பண்ணுறேன், நீ என்ன செய்கிறேன்னு கேட்குறதுக்காண்டி கால் பண்ணேன் அப்படின்னு சொல்லி சரஸோட ஹஸ்பண்ட் சொல்லியிருக்காரு. அதை கேட்ட உடனே சரஸுக்கு ரொம்ப பயமாச்சு அவர் சொன்னதை கேட்டோன்னே. அப்போ சரஸ் சொல்லியிருக்காங்க, நீங்கள் பார்த்து வேலைக்கு போங்க, விடிஞ்ச உடனே வேலைக்கு போங்க அப்படின்னு சொல்லி சரஸ் சொல்லியிருக்காங்க. அதுக்கு அப்பத்துலேருந்து சரஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அவங்க ஹஸ்பண்ட் வேலைக்கு போன உடனே
ஹாலில் வந்து தான் அவங்க படுத்து தூங்குவாங்களாம். ஒரு 2-3 நாள் சென்றதுக்கு அப்புறமா என்ன நடந்திருக்குன்னா, அப்போ நார்மலாக அவர் கதவை தட்டினான சரஸ் போய் கதவை திறப்பாங்க. அப்போ அன்றைக்கும் அந்த மாதிரி நடக்குது. அவர் கதவை தட்டியிருக்காரு. ஸோ சரஸும் போய் கதவை திறந்து விட்டுருக்காங்க. கதவு திறந்தோடனே நார்மலாக அவங்க ஹஸ்பண்ட் வந்து வீட்டுக்குள்ளே பூந்த உடனே நேராக வாஷ்ரூம் போயிட்டு நல்லா குளிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் வருவாரா. ஸோ அதே மாதிரி சரசு கதவு திறந்து விட்டதுக்கு அப்புறமா சரசு அவங்களோட ரூமுக்கு போயிட்டாங்க. அவங்க ஹஸ்பண்ட் குளிக்க போயிட்டாங்க. ஸோ 20 நிமிஷம் ஆயிடுச்சு. ஆனால் அவங்க ஹஸ்பண்ட் இன்னமும் ரூமுக்கு வரலை. அப்போ சரஸ் யோசிக்கிறாங்க, ஏன் அவர் இன்னும் ரூமுக்கு வரலை, பாத்ரூம்லேருந்து ஒரு தண்ணி சத்தம் கூட கேட்கலையே அப்படின்ட்டுன்னு அவங்க என்ன பண்ணாங்கன்னா நேராக போய் பாத்ரூமில் போய் பார்த்துருக்காங்க. பாத்ரூமில் அவங்க ஹஸ்பண்ட் அங்கே இல்லை. அப்புறம் அவங்க ரூமில் ஹாலில் எல்லா இடமும் தேடி பார்க்குறாங்க, எங்கேயுமே அவங்க ஹஸ்பண்ட் இல்லை. ஆக்சுவலி அவர் வீட்டுக்கு இன்னும் வரவே இல்லை. அப்போது அங்கே வந்தது யார் அப்படின்னு சரஸுக்கு அவ்வளோ ஒரு கேள்வி வந்துடுச்சு. சரஸுக்கு ரொம்ப வேர்த்து போச்சு. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்காங்க. அந்த டைமில் ஒரு 3:30 மணி போல் அவங்களுக்கு கால் வருது. இன்னும் 5 நிமிஷத்தில் நான் வீட்டுக்கு வந்துடுவேன், கதவை திறக்க ரெடியாக இருந்துன்னு சரஸோட ஹஸ்பண்ட் சொல்கிறாரு. அப்போது 5 நிமிஷம் சென்று அவங்க ஹஸ்பண்டும் வந்துடுறாங்க. கதவை திறந்து பார்த்தான்னு சரஸுக்கு பயங்கர ஷாக் ஆயிடுச்சு. ஏன்னா சரசு இதுக்கு முன்னுக்கு கதவை திறந்து விடுற முன்னுக்கு அவங்க ஹஸ்பண்ட் வேலை செய்கிற சட்டையோட கட்ட சுழுவரோட போட்டு நின்றுட்டு இருந்தார். அதே மாதிரி தான் அவங்க ஹஸ்பண்டும் வந்து நின்று இருக்காங்க. அப்போ நடந்த விஷயத்த வந்து சரஸ் வந்து அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லியிருக்காங்க. அப்போ உடனே சரஸ் சேர்ந்து சொல்லியிருக்காங்க, மேபி நீங்கள் வர்ற முன்னுக்கு பேய் உங்களை பார்த்துட்டு அதுக்கப்புறமா அது வீட்டுக்கு வந்திருக்குது போல், அதனால தான் உங்களை மாதிரி அச்சு அசல் அப்படியே இங்கே வந்துடுக்குது, அதை பார்த்துட்டு நான் ரொம்ப பயந்து போயிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு அந்த வீட்டில் இருக்கிறதுக்கு சரியாக படலை. அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா நம்ம வேறு வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லி வேறு ரெண்டல் ஹவுஸுக்கு போயிருக்காங்க. வேறு ரெண்டல் ஹவுஸுக்கு போனான அவங்களுக்கு அப்போ எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. அப்போ சரஸோட ஹஸ்பண்டும் சரஸும் என்ன முடிவு எடுத்திருந்தாங்கன்னா, நம்ம இருந்த அந்த வீட்டில் தான் ஏதோ பிரச்சனை இருந்திருக்கு, அதனால தான் நம்மளை இத்தனை நாள் இப்படி டார்ச்சர் பண்ணியிருக்கு, நல்ல வேலை கடவுள் புண்ணியத்தில் தப்பிச்சு வந்துட்டோம், இப்போ தான் வாழ்க்கை நிம்மதியாக போகுதுன்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அப்போ நான் சரஸ் கிட்ட கேட்டேன் அந்த பேய் உருவம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு. அப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, பார்க்குறதுக்கு ஒரு மான்ஸ்டர் மாதிரி பெரிய உருவம், தலைமுடியெல்லாம் விரிச்சு போட்டுக்கிட்டு வெள்ளையாக இருந்துச்சு அந்த உருவம் அப்படின்னு சரஸ் நம்மக்கிட்ட சொல்லியிருக்காங்க. உங்கள் லைஃப்லேயும் இந்த மாதிரி பேய் ரியலாக நீங்கள் பார்த்துருக்கீங்களா? அப்போ பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் என்கிட்ட ஷேர் பண்ணுங்கள், மக்கள்கிட்ட நான் போய் கொண்டு சேர்க்குறேன். என் சேனலை நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாற்றிடுங்க. மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். யாருக்கு பேய் ஸ்டோரி கேட்க பிடிக்குமோ அவங்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த பேய் கெட்டப்போ பார்த்துனுச்சு நீங்கள் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். எவ்வளோ எஃபர்ட் போட்டு வீடியோ செய்கிறேன். ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.